ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் என்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். 10th இருக்க ஐஎன்எம் 7th லெசன் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த 65 கொஷின்ஸை படிச்சிங்கன்னா இந்த 7th லெசன்ஸ் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் இது. பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அதுலேயும் கவர் ஆகும். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ், ஸோ அந்த டாப்பிக்லேயும் கவர் ஆகும். ஸோ அதனால் இது வந்து 2-in-1 லெசன் மாதிரி ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ இப்போ இந்த லெசனை பாருங்கள். காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். ஸோ ரொம்ப முக்கியமான லெசன்ஸ், அதனால் இந்த லெசன்ஸை படிக்காமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. ஸோ பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1757 டு ஜூன் 23 தான் பிளாசி போர் நடந்துச்சு. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23. செகண்ட் கொஸ்டின். நடைபெற்ற பிளாசி போரில் வங்காள நவாப்பான யார் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார்னா சிராத் உத் தௌலா. ஸோ சிராத் உத் தௌலான்றவங்க தான் அதாவது பிளாசி போரில் வங்காள நவாப்பான சிராத் உத் தௌலா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் வந்து தோற்கடிக்கப்பட்டார். மூன்றாவது கொஸ்டின். ஆங்கிலேய படையின் தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். நான்காவது கொஸ்டின். வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமையேற்றிருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிராத் உத் தௌலா. அஞ்சாவது கொஷின். சகத் சேத்துக்கள் பொருள் என்ன? ஸோ சகத் சேத்துக்களோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்திலிருந்து வட்டிக்கு பணம் கொடுப்போருன்னு சொல்லி அர்த்தம். ஆறாவது கொஷின். வங்காளத்தின் புதிய நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீர் ஜாபர். வங்காளத்தின் புதிய நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் மீர் ஜாபர். ஏழாவது கொஷின். மீர் ஜாபரிடமிருந்து கிழக்கிந்திய கம்பெனி எவ்வளவு ரூபாயை 1757 முதல் 1760 இடைப்பட்ட காலத்தில் வந்து பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2,25,00,000 ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து எட்டாவது கொஸ்டின். ஃபராசி இயக்கம் யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஜி ஷரியதுல்லா 1818 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஒன்பதாவது கொஸ்டின். ஹாஜி ஷரியதுல்லா எந்த ஆண்டு இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1839 வந்து இறந்திருப்பார். பத்தாவது கொஸ்டின். ஷரியதுல்லா இறந்த பிறகு வரத் ஃபராஷி இயக்கத்திற்கு யார் தலைமையேற்றன்னு பார்த்தீங்கன்னா அவரது மகன் டூ மியான்றவர் தான் தலைமையேற்றிருப்பார். 11வது கொஸ்டின். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் பார்த்தீங்கன்னா டூ மியான். 12வது கொஸ்டின். வாடகை வசூலிப்பது அல்லது வரி வசூலிப்பது ஆகியன இறை சட்டத்துக்கு எதிரானது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டூ மியான். 13வது கொஸ்டின். டூ மியான் எந்த ஆண்டு மறைந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1862 வந்து மறைஞ்சிருப்பார். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 14வது கொஸ்டின். ஃபராசி இயக்கம் மீண்டும் யாரால் எந்த ஆண்டு உயிர் பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1870 கலில் நோவா மியான் என்பவரால் வந்து உயிர் பெற்றிருக்கோம். ஸோ அடுத்து 15வது கொஸ்டின். ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்ட கிளர்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவாப்பி கிளர்ச்சி. 16வது கொஸ்டின். ஹவாப்பி கிளர்ச்சி எந்த ஆண்டு தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் பரஸ் பகுதியில் 1827 வந்து தோன்றியிருக்கும். ஸோ அடுத்து 17வது கொஸ்டின். ஹவாப்பி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மத போதகர் டூ மீர்ன்றவர் தான் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டிருப்பார். 18வது கொஸ்டின். ஹவாப்பி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் இஸ்லாமிய மத போதகர் டூ மீர். 19வது கொஸ்டின். கோல் கிளர்ச்சி எந்த இடத்தில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் 1831 டு 32 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி கோல் கிளர்ச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. 20வது கொஸ்டின். கோல் கிளர்ச்சி யார் தலைமையில் நடந்தது? கோல் கிளர்ச்சி யார் தலைமையில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய்ன்றவங்க தலைமையில் தான் நடந்திருக்கும். அடுத்து 21வது கொஸ்டின். சோட்டா நாக்பூர் பகுதியின் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை யாரிடம் குத்தகைக்கு விட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுப்போரிடம் பார்த்தீங்கன்னா குத்தகைக்கு விட்டிருக்காரு. ஸோ அடுத்து 22வது கொஸ்டின். அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்களின் பகுதிகளிலிருந்து வெளியேற்றுதல் போன்றவை டேஸ் இனத்தவரிடையே கோபத்தை ஏற்படுத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா கோல் இனத்தவரிடையே கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. 23வது கொஸ்டின். எந்த ஆண்டு வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள்
பீர் சிங் என்பவரின் தலைமையில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1854 நடந்திருக்கு. 24வது கொஸ்டின், எந்த ஆண்டு சித்து மற்றும் கனு ஆகிய 2 சாந்தலர் சகோதரர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர்னு பார்த்தீங்கன்னா 1855. 25வது கொஸ்டின், எந்த ஆண்டு சாந்தலர்கள் வசமிருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1855. சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 26வது கொஸ்டின், உலுகுலன் கிளர்ச்சின்ற பொருளுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பெரிய கலகன்றதா அர்த்தம். 27வது கொஸ்டின், டேஸ் என்ற முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்றவர்கள்னு பார்த்தீங்கன்னா குண்டக்கட்டி, அதாவது குண்டக்கட்டினா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கூட்டு சொத்து, சரிங்களா? கூட்டு சொத்து செய்கிறதுல தான் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயர் பெற்றவங்க. குண்டக்கட்டியோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு சொத்து. அடுத்து 28வது கொஸ்டின், குண்டக்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்தல் இந்த நடைமுறை முற்றிலும் சிதைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகம், வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போருடன் ஊடுருவால இது சிதைஞ்சு போச்சு, சரிங்களா? 29வது கொஸ்டின், யார் கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் இந்த இயக்கத்திற்கு ஊக்கம் கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா. 30வது கொஸ்டின், பிர்சா முண்டா எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார்னா 1900 ஆண்டு பிப்ரவரியில் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. 31வது கொஸ்டின், எந்த ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவு தடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1908. 33வது கொஸ்டின், எந்த ஆண்டு வேலூரில் சிப்பாய்கள் சமய குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கும் தாடி வைத்துக் கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டதோடு தலைப்பாகைகளுக்கு பதிலான வட்ட வடிவிலான தொப்பிகளை அணியுமாறும் பணிக்கப்பட்டதுன்னா 1806. அடுத்த 33வது கொஸ்டின், எந்த ஆண்டு கல்கத்தா அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர்னு பார்த்தீங்கன்னா 1824. ஸோ அடுத்து 34வது கொஸ்டின், கடல் கடந்து சென்றால் தங்களது ஜாதியை இழக்க நேரிடும் என்று யார் நம்பினார்னு எந்த ஆண்டு நம்பினார்னு பார்த்தீங்கன்னா 1824, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 35வது கொஸ்டின், பசு மற்றும் பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்ட பசை, அதாவது என்ன சொல்லுவோம்னா கிரீஸ், இத்தகைய புதிய குண்டு இதில் பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் பெரிதும் சந்தேகம் கொண்டனர். எதுலன்னு பார்த்தீங்கன்னா பொதியுரையில். பொதியுரை காட்ரீஜில், பொதியுரைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா காட்ரீஜ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து 36வது கொஸ்டின், இந்துஸ்தானத்தின் மாமன்னராக யார் அறிவிக்கப்பட்டார்னா பகதூர் ஷா தான் அறிவிக்கப்பட்டார். இந்துஸ்தானத்தின் மாமன்னராக அறிவிக்கப்பட்டவர் பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா. 37வது கொஸ்டின், எந்த ஆண்டு மீரட்டிலிருந்து தில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றனர் பார்த்தீங்கன்னா 1757 முதல் மே மாதம் 11 வரைக்கும். அடுத்து 38வது கொஸ்டின், கடைசி பேஷ்வா மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2வது பாஜிரா. 39வது கொஸ்டின், 2வது பாஜிராவின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நானா சாஹிப். 40வது கொஸ்டின், கான்பூர் பகுதியில் நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நானா சாஹிப். 42வது கொஸ்டின், லக்னோவிற்கு தலைமை தாங்கியவர் பேகம் ஹஸ்ரத் மஹால். 42வது கொஸ்டின், பிரெய்லியில் தலைமை தாங்கியவர் கான் பகதூர். 43வது கொஸ்டின், 1857 ஆண்டு ஜூன் மாத தொடக்கத்தில் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கீழ் கொண்டு வரப்பட்ட கடுமையான இராணுவ சட்டம் அமுல்படுத்தப்பட்ட மண்டலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தில்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத் மற்றும் பனாரஸ். 44வது கொஸ்டின், எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1858 நவம்பர் மாதம் தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 45வது கொஸ்டின், கருநீல சாய இண்டிகோ கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா எப்போ நடைபெற்றதுன்னா 1859 டு 1860 நடைபெற்றிருக்கு. அதுக்கடுத்து 46வது கொஸ்டின், இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா 1859 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு வருஷம் இந்த இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்றிருக்கு. 47வது கொஸ்டின், நீலதர்பன், அதாவது நீலதர்பனா என்ன அர்த்தம்னா இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மித்ரா. இவர் தான் எழுதியிருப்பார். இந்த இண்டிகோ கிளர்ச்சின்றது பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகோ கிளர்ச்சி ஒரு செடியை நட சொல்லுவாங்க. அந்த செடியை பார்த்தீங்கன்னா
சாயம் தயாரிக்கிறதுக்காக அந்த செடியை வந்து நட சொல்லுவாங்க, அவுரி செடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. மேக்ஸிமம் இந்தியர்களை பார்த்திங்கன்னா அந்த அவுரி செடியை பயிரிட சொல்லி தான் ரொம்ப கட்டாயப்படுத்துவாங்க. ஸோ அதுக்கான புரட்சி நடைபெற்றது தான் இண்டிகோ கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. 48வது கொஸ்டின், தக்கான கலவரங்கள் முதலில் எந்த ஆண்டு எந்த கிராமத்தில் வெடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1875ஆம் ஆண்டு மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனா அருகே உள்ள சூபான்ற கிராமத்தில் வந்து நடக்கும். 49வது கொஸ்டின், எத்தனை கிராமங்களில் தக்கான கலவரங்கள் வெடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 30 கிராமங்களில் இந்த தக்கான கலவரங்கள் வந்து வெடித்திருக்கும். 50வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த காலகட்டத்தில் நிறுவப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1870 டு 1885 காலகட்டத்தில் வந்து நிறுவப்பட்டிருக்கும். 51வது கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1852. 52வது கொஸ்டின், கிழக்கிந்திய அமைப்பு பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1866. 53வது கொஸ்டின், சென்னை மகாஜன சபை எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1884. 54வது கொஸ்டின், பூனா சர்வஜனிக் சபா பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1870. 55வது கொஸ்டின், பம்பாய் மாகாண சங்கம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு 1885. 56வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1885 ஏஓ ஹியூம்ன்றவங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். 57வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜின்றவங்க தான் இது வந்து முதல் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. 58வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1885 டிசம்பர் 28 வந்து நடைபெற்றிருக்கும். 59வது கொஸ்டின், எந்த நாள் வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான போது அந்த நாள் துக்க நாளாக அறிவிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16. 60வது கொஸ்டின், சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஉசி சிதம்பரம், அதாவது வஉ சிதம்பரனார். 61வது கொஸ்டின், தன்னாட்சி இயக்கம் பார்த்தீங்கன்னா 1916 டு 18 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். 62வது கொஸ்டின், யாருடைய தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் புத்துயிரோட்டப்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா லோகமானிய பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட். ஸோ இவங்க 2 பேர்த்தாலையும் தான் தன்னாட்சி இயக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் அதாவது புத்துயிரோட்பட்டு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? 63வது கொஸ்டின், ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் அறிவித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1914. லக்னோ ஒப்பந்தம் எப்போ நடந்துச்சுன்னா 1916. ஸோ அது ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் அறிவித்த ஆண்டு 1914. லக்னோ ஒப்பந்தம் 1916. 65வது கொஸ்டின், எந்த ஆண்டு மாண்டேகுஸ் ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1919. ஸோ 65 கொஸ்டின். இந்த 65 கொஸ்டினோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசனே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த 65 கொஸ்டினையாவது தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக். ஸோ ரொம்ப 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 முக்கியமானது பார்த்தீங்கன்னா புக் பேக் தான். புக் பேக்கில் ஒரு சமயம் அப்படியே இருந்து கொஸ்டின் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ புக் பேக்கையும் மறக்காமல் படிச்சுட்டு போங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியதுல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? ஸோ எதை தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபராசி இயக்கம். ஸோ ஃபராசி இயக்கத்தை தான் தொடங்கியிருப்பார். ஸோ அதுக்கடுத்த செகண்ட் கொஸ்டின், நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்துக்கு எதிரானது என்று கூறியவர் டூட்டு மியான். ஸோ அதுக்கடுத்து 3வது கொஸ்டின், நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தலர்கள். ஸோ அதுக்கடுத்து 4வது கொஸ்டின், கீழ்கான் போரில் தீவிர தேசியவாதி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தீவிர தேசியவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின், வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 6. 1905 அக்டோபர் 16 தான் வந்து பார்த்திங்கன்னா வங்க பிரிவினை வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் எது? 1905 அக்டோபர் 16. அதுக்கடுத்து 6வது கொஸ்டின், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா
முண்டா கிளர்ச்சி. ஸோ அதுக்கடுத்து 7வது கொஷின், 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர். ஸோ யார் தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திலகர்ன்றவர் தான் தொடங்கியிருப்பார். 8வது கொஷின், நீல் தர்பான் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீனபந்து மித்ரா. ஸோ அதுக்கடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மன்னராட்சிக்கும் நிலச்சுவான்தாரர்களுக்கும் எதிரான டாஸ் இயக்கம் 1827ஆம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவாபி இயக்கம். ஸோ என்ன இயக்கம் தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹவாபி இயக்கம். செகண்ட் கொஸ்டின், சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி. ஸோ என்ன கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி. என்ன கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி. 3வது கொஸ்டின், டேஸ் சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்ததுன்னு பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். என்னது? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். அடுத்து 4வது கொஸ்டின், சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1908. அடுத்து 5வது கொஸ்டின், WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக எந்த ஆண்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1855. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், சரியான கூற்றை தேர்வு செய்வோம். ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பாருங்கள். மீர் ஜாபரிடமிருந்து 2,25,00,000 ரூபாயை வாங்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதனை பிரிட்டனில் தொழிற்புரட்சி மேம்பட முதலீடு செய்தது. செகண்ட், 1832-31ஆம் ஆண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைத்தனர். 3வது, 1855ஆம் ஆண்டில் சாந்தலர் கிளர்ச்சிக்கு சித்து கானு ஆகிய 2 சாந்தலர் சகோதரர்கள் தலைமையேற்றனர். 4வது, 1879ஆம் ஆண்டில் சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ இது பார்த்திங்கன்னா 1, 2, 3 வந்து சரியானவை, 4வது மட்டும் தப்பு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட். 1, 2 மற்றும் 3 வந்து சரியானவை. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்டில் ஃபஸ்ட்டு, காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்பகால இந்திய தேசியவாதிகளின் மிக முக்கியமான பங்குகளில் வந்து ஒன்றாகும். இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுரண்டலை மிக முதன்மையான காரணம் என்று ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை எட்டுவதே மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களின் குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது. வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு வங்க பிரிவினை நடந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரியானவை, 2வது மட்டும் தப்பு. சரிங்களா? 1, 3, 4 மட்டும் சரியானவை, 2வது மட்டும் தப்பு. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், 3வது கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடியாக தனியுரிமையை கோரியது. காரணம், இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்திக்க தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டனர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். பிரிட்டிஷ் அரசு 1857ஆம் ஆண்டின் கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. காரணம், மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி பார்த்திங்கன்னா தோல்வி கண்டது. ஸோ இது பார்த்திங்கன்னா 4வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, அத்துடன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், பொறுத்துக. ஹவாபி பார்த்தீங்கன்னா T2 மீர். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். முண்டா கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா ராஞ்சி. ஸோ இது செகண்ட் வரும். பேகம் ஹஷ்ரத் மஹால் லக்னோ. ஸோ இது 3 வரும். கன்வர் சிங் பார்த்தீங்கன்னா பீகார். கன்வர் சிங்க்கு என்ன வரும்? பீகார். நானா சாஹிப் இரண்டாம் பேஷ்வா பாஜிராவ் பார்த்தீங்கன்னா இது 5 வரும்.
ஸோ பொறுத்துக நோட் பண்ணிக்கோங்க. இந்த பொறுத்துகையை அப்படியே கூட டிஎன்பிசியில் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இடையில பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸுக்கான வீடியோவும் நான் வந்து இடையில கொடுக்குறேன். ஸோ யார் யாருக்கு எது தேவையோ அதை வந்து பார்த்துக்குவீங்களா, அதனால் நான் இடையில எல்லா லெசன்ஸும் மிக்ஸ்டு ஆகி வரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி.